ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. வைர வியாபாரி குடும்பத்தினர் மூட்டையையும் குடையையும் அசைக்க முடியாமல் ஸ்தம்பிச்சு நின்ற பிறகு நடந்த சம்பவங்கள் 2 வகையாக விவரிக்கப்பட்டிருக்கு. முதல் வகை விவரிப்பு என்னன்னா, வைர வியாபாரி குடும்பத்தினர் ஸ்தம்பிச்சு நிற்கும்போது ஒரு தெய்வீக பேரொளி ஒன்று குடை மூடை இருந்த பகுதிக்குள்ள ஊடுருவி நுழைந்து மறைந்தது. இதை வைர வியாபாரி குடும்பத்தினர் மாடு மேய்த்துட்டு இருந்த அந்த 2 சிறுவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனே பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டாங்க. ஜோதிடர்கள் பிரசன்னம் பார்த்து சொன்னாங்க, இங்கே மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் சக்தி குடி வந்திருக்கு, இங்கே தாராளமாக நீங்கள் கோவில் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு வைர வியாபார குடும்பம் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடிட்டாங்க. நம்மளுடைய குலதெய்வம் மீனாட்சி அம்மன் நமக்காக இங்கே கூடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோவில் கட்டுறது நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு கோவில் கட்டுனாங்க. இன்னொரு விவரிப்பு என்னன்னா, வைர வியாபார குடும்பத்தினர் சம்பிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஊர் மக்களும் இந்த செய்தி கேட்டு அங்கே ஓடி வந்தாங்க. அவங்களும் குடையையும் மூட்டையையும் தூக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் அந்த குடையும் அந்த மூடையும் குளக்கரை மண்ணிலிருந்து சிறிது கூட அசைஞ்சு கொடுக்கல. அந்த சமயம் வானத்தில் அசரீரி கேட்டது. யாரும் குழம்ப வேண்டாம், மதுரை மீனாட்சி அம்மன் நான் தான் இங்கே கூடி வந்திருக்கேன், நீங்கள் இனிமே என்ன தரிசிக்கிறதுக்கு அவ்வளவு தொலைவெல்லாம் பயணம் செய்து கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்ன தினமும் இங்கே வழிபட்டு அருள் கருணை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அசரீரி கேட்டது. இதை கேட்டு ஊர் மக்களும் வைர வியாபாரி குடும்பத்தினரும் பொற்றாமரை குளத்திலிருந்து கல் கொண்டு வந்த இளைஞனும் ஆனந்த கூத்தாடினாங்க. எல்லோரும் சேர்ந்து சிறிய கோவில் அங்கே கட்டினாங்க. இந்த குளக்கரை மண்ணில் இந்த குடை ஊன்றப்பட்டு புதைந்ததுனால இந்த இடத்துக்கு குடைமண்ணு அப்படிங்கிற பெயரும் வந்து சேர்ந்தது. இந்த கோவில் கட்டப்பட்டு 400 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் இன்னொருவர் கனவுல வந்து தனக்கு பெரிய கோவில் கட்டும்படி சொன்னாங்க.